அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். நோன்பு எல்லாருக்கும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே நான் செஞ்ச இஃப்தார் மெனு விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் போலயே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சிடலான்ட்டு கிச்சனுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்துகிட்டு எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக போட முடியுமோ அவ்வளோ சின்ன சின்ன பீஸாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேர்டு நல்லா 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு, இது கூடவே அரபிக் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு கலர் பவுடர், அப்புறம் உப்பு, கொஞ்சமாக லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா இதை மேரினேட் பண்ணி இதை ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்டாக்கா ஈவினிங் இஃப்தார் டைமில் நம்ம ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் பசங்களுக்காக டம்ப்ளிங் தான் செய்ய போகிறேன். இது இங்கே அரபிக்கில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு ஃபுட்டு. டம்ப்ளிங், லுக்காமாத்துன்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. டம்ப்ளிங் மிக்ஸ் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டுமே சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இதை நல்லா கலந்துட்டு இதை லிட் போட்டு வச்சிடணும். கன்சிஸ்டன்சி நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாக்க நம்மளுக்கு டம்ப்ளிங்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கண்டெய்னரில் இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும், அதாவது கால்வாசி கண்டெய்னர் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகி வரப்போ நல்லா மேலே வரைக்கும் கூட வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால எப்போதுமே நீங்கள் எந்த கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் கால்வாசி இல்லை அரைவாசி வரைக்கும் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதையும் மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இஃப்தார் ட்ரிங்க்குக்காக ஃபல்லூடா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபல்லூடா நார்மலாக லேட்டாக கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம்லாம் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால மார்னிங்கே இதை செஞ்சு வெளியிலேயே வச்சுட்டாக்கா ஃபுல்லாக அது கூல் டவுன் ஆகி நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக 4-4.5 கிளாஸ் அளவுக்கு திக்கான மில்க் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம ரொம்ப திக்கான மில்க் எடுத்தாக்கா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பேக்கர்ஸ் பிராண்டோட ஃபல்லூடா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது பட்டர்ஸ்காட்சு. இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாடியே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியே நம்ம செஞ்சோன்னாக்கா கரெக்டாக இருக்கும். அதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே பேக்கர்ஸ் பிராண்டோட ஃபல்லூடா மிக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் ஃபுல்லாக பாயில் ஆகி வரணுன்ட்டு அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஃபல்லூடா மிக்ஸை ஃபுல்லாகவே இன்றைக்கி சேர்த்தாச்சு. இது 1 பேக்கெட் 200 கிராம் கிட்ட. இது 1 லிட்டர் மில்க்குக்கு கரெக்டாக இருக்கும். பவுடர்லேயே எல்லாமே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சுகர் கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இந்த பவுடர் எல்லாத்தையுமே பாலில் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் விட்டு விட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் இதில் கன்சிஸ்டன்சி காட்டியிருப்பேன் பாருங்கள், நல்லா திக்காக தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்டு காய்ச்சுவோம்ல அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். ஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கூல் டவுன் பண்ண 1 சைடு வச்சிடலாம். இது நம்ம இஃப்தார் டைமில் கரெக்டாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஷஹருக்காக நான் முள்ளங்கி போட்டு சாம்பார்னாக்கா எங்கள் ஊர் பருப்பானம் தான். அதை ஃபுல்லாக அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு அதையும் தாளித்து விட்டாச்சு. நம்ம சைட் பை சைடு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே ஷஹர் ஒர்க்கையும் பார்த்து வச்சுட்டா நல்லது. அன்னைக்கு எங்களுக்கு ஷஹருக்கு முள்ளங்கி போட்டு பருப்பானம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபிஷ் மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. ஈவினிங் நமக்கு தேவையான கேரட், ஆனியன் எல்லாத்தையுமே ஃபுட் ப்ராசஸில் பிளெண்ட் பண்ணி அதையுமே ஒரு சைடு வச்சுட்டு நம்மளோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. A few moments later, 2 hours later. நம்ம ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:30 போல் தான் கிச்சனுக்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி சிக்கன் சீஸ் ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம். அதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மேரினேட் செஞ்சு வச்ச சிக்கனை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை பேனில் சேர்த்துருவோம். இதை சிம்லேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெந்து வர அளவுக்கு இதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அதை 1 சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்காக அந்த மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக வாட்டர் ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடு வச்சிடணும்.
இதுக்குள்ளேயே சிக்கன் ஒரு 50% வரைக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அதுலேயே தண்ணி விட்டு அந்த தண்ணி எல்லாமே போய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இதில் ஒரு 4 ஆனியன்ஸ் கிட்ட நான் நல்லா சாப் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1 கேரட் கிட்ட சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டதுனால இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபில்லிங்காக ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா சாஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகனோ சீசனிங், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மசாலாஸ்லாம் எதுவுமே சேர்க்கல, சிக்கனில் உள்ள மசாலா மட்டும்தான். எப்போதுமே ஒரே மாதிரியான ஃபில்லிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சைட் பை சைடு ஈவினிங்க்கு தேவையான கருப்பு கொண்டக்கடலை வச்சு சுண்டல் கிரேவியும் செஞ்சாச்சு. ஏற்கனவே சுண்டல் கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்விஸ் பிராண்டோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப பெரிய ஸ்ப்ரிங் ரோல் எடுக்காமல் மீடியம் சைஸ் உள்ள ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சா கரெக்டாக இருக்கும். மேலே வந்து மொசரல்லா சீஸ் கொஞ்சம் வச்சு நான் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம மைதா பேஸ்ட்டை 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் ஃபோல்ட் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாமே செஞ்சுட்டதுனால 4:30க்கு வந்து அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் கீழேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணலை. டெய்லியுமே இஃப்தாருக்கு டீப் ஃப்ரை ஐட்டம் செய்யாமல் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம், இந்த மாதிரி ஏர் ஃப்ரைட் ஐட்டம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்பையும் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லதாக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை ஐட்டம் எதுவுமே இல்லாமல் செய்யலாம் அப்படின்ட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் லுக்காமாத் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியில். ஏன்னா அது வந்து டீப் ஃப்ரையில் தான் செய்யணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இதே மாதிரி மீதி இருந்த ஷீட்ஸ்லேயும் நான் ஃபில்லிங் வச்சுக்கிட்டேன். கரெக்டாக 1 பேக்கெட்டில் 20 ஷீட்ஸ் கிட்ட இருக்கும். எனக்கு ஃபில்லிங்குமே அந்த 20 ஷீட்ஸ்க்கு கரெக்டாக வந்துச்சு. ஆனால் எல்லாமே இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரை பண்ணல. எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பண்ணிக்கிட்டு பாக்கி வந்து ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து இஃப்தாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செய்கிறப்பே இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு எடுத்து வச்சுட்டா மறுநாள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துக்கலாம். அதை 1 சைடு வச்சுட்டு இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்காக கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம். பசங்க கொத்து பரோட்டா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக கொத்து பரோட்டா அப்படி இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க. நமக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது கொத்து பரோட்டா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிபிஸ் மோஸ்ட்லி செக்கில் ஆட்டின கடலெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை அது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய பழுத்த தக்காளி அதையுமே நல்லா சாப் பண்ணி சேர்த்து இது ரெண்டும் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணால் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இப்போ தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இது நம்மளோட இஷ்டம் தான், எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ½ டம்ளர் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்து நல்லா மூடி போட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இந்த ஸ்டைலில் 1 டைம் கொத்து பரோட்டா செஞ்சு பாருங்கள். அப்படியே ஷாப்பில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். சைட் பை சைடு டம்ப்ளிங் செய்கிறதுக்காக ஆயிலுமே ஹீட் பண்ண வச்சிடலான்ட்டு அதையுமே 1 சைடு ஹீட் பண்ண வச்சாச்சு. பரோட்டாஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி அதையுமே எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி 4 பரோட்டா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 3 எக் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டம்ப்ளிங் மிக்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குன்ட்டு. இந்த சைடு நம்ம கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் எக்குண்டு இல்லை சிக்கனையுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ரோலில் சிக்கன் போட்டதுனால இதில் எக் கொத்து பரோட்டாவே ஓகேன்ட்டு செஞ்சுட்டேன். இப்போ நம்ம எக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த மசாலாலேயே எக்கு நல்லா ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த கொத்து பரோட்டாவையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கொத்து பரோட்டா சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியில் கொத்து பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக தேவைப்பட்டாக்க லெமன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 லெமன் சேர்த்துக்கிட்டேன்.
போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம ஷாப்பில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதே ஸ்டைல்லையே கொத்து பரோட்டா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நோம்பு கஞ்சி, சுண்டல் இந்த மாதிரி செய்யாமல் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸோ பசங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்கா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. டெய்லியுமே இஃப்தார் மெனு நான் திங்க் பண்ணுறப்பே பசங்கள்ட்டையுமே ஐடியா கேட்பேன், உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்ட்டு. சில டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க, சில டைம் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு பிடிச்சதே செய்யுங்க அப்படின்ட்டுருவாங்க. அவங்கவுங்க மூடை பொறுத்தது. பாருங்கள், இந்தளவுக்கு ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கையாலேயே எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டிங்கன்னா அதுவே உப்பி மேலே வந்துடும். சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே போடணும், இல்லைன்னாக்கா ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் ஆயிரும். இப்போயே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இன்சைட் அவுட் சைடு 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடும். சவுண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டம்ப்ளிங் வந்து கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம டேட்ஸு சிரப் தான் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு தேவையான டேட் சிரப், தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு 2யும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது டம்ப்ளிங்ஸ் எல்லாமே ஹீட்டாக இருக்கிறப்பயே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அந்த டேட் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றப்ப நல்லா செட் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சைடு நம்ம ஏர் ஃப்ரையரில் என்கிட்ட ஷீட் இருந்ததுனால ஷீட் போட்டுக்கிட்டேன். அப்படி உங்கள்கிட்ட ஷீட் இல்லைன்னா கூட நார்மலாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 5 ஸ்ப்ரிங் ரோல் கிட்ட வச்சேன். அதுக்கப்புறமா மேலே நல்லா ப்ரஷ் வச்சு ஆயில் இதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறணும். இது அதிக நேரம்லாம் வைக்க தேவை கிடையாது. ஒரு 160 டிகிரியில் 5 மினிட்ஸ் வச்சாவே கரெக்டாக இருக்கும். நான் வைக்கிறேன் பாருங்கள். ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதை இன்னொரு சைடுமே எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரியே 5 மினிட்ஸ் வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆயிரும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்ப கிடைக்கிற அக்யூரேட் கோல்டன் ப்ரௌன் கலர் இதில் இருக்காது. ஆனால் கிறிஸ்பினஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் இல்லைன்னாலும் சேம் கிறிஸ்பினஸில் சேம் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே 2 சைடும் வெந்து வந்துருச்சு. இந்த சைடு நம்ம ஃபல்லூடா மிக்ஸ் எந்த அளவுக்கு செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு கெட்டியாக கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபல்லூடா மிக்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ்லேயே ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம். நார்மல் ட்ரிங்க்ஸ்னால் அந்த டைமில் தான் நம்ம கிளாஸில் ஊற்றுவோம். இது இந்த அளவுக்கு திக்காக இருக்கிறதுனால இப்போயே கிளாஸில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் வச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் நம்ம இஃப்தார் டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற எல்லா ரெசிபீஸுமே ஆல்மோஸ்ட் 1 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சுட்டேன். உங்கள்கிட்ட 4:30க்கு கிச்சனுக்கு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? 5:30 5:35க்குலாம் எல்லா ரெசிபீஸையுமே முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாக்க ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்காம இதே மாதிரி சீக்கிரமாகவே இஃப்தாருக்கு தேவையான எல்லா ரெசிபீஸையுமே வந்து செஞ்சிடலாம். நான் ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே நீங்களும் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.